வள்ளல் பாரியின் மகள்களான அங்கவை சங்கவியின் திருமணத்தை நடத்தி வைத்த ஔவையார் காலடி எடுத்து வைத்த நகரம் இந்த சேலம் மாநகரம். இங்கு 150 ஆண்டு பழமையான முருகன் திருஸ்தலம் சேலத்திற்கு மிக அருகில் உள்ள கண்ணங்குறிச்சி என்னும் பேரூராட்சியில் ஸ்ரீ சுப்பிரமணியர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த திருத்தலத்திற்குத்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். எண்ணம் ஈடேறக்கூடிய திருக்கோவில், நினைத்தது நடக்கக்கூடிய முருகக் கடவுள், வேண்டியது கிடைக்கக்கூடிய ஓர் இடம். கலியுக தெய்வம், காக்கும் கடவுள் முருகப்பெருமானை தரிசிக்க மிக அருகில் வந்துவிட்டோம். முருகனுக்கு நிகர் இந்த உலகில் வேறு எந்த தெய்வமும் இல்லை. தகப்பனாகிய சிவனுக்கே வேதத்தை பற்றி உபதேசம் செய்தவர், பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தவர், பராசக்தியின் சக்தி வேலாக வடிவேலன் கையில். திருக்கோயில் இருக்கும் ஊருக்கு வந்து விட்டோம். இது சின்னமுனியப்பன் கோவில். அதனை அடுத்து கண்ணங்குறிச்சி பேரூராட்சி. உள்ளே நுழைகிறோம். இதுதான் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில். அதனை தொடர்ந்து சென்றால் காந்தி சிலை. காந்தி சிலைக்கு பின்புறம் ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோயில் ஆலயம் இருக்கும் இடம் இதுதான். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். உள்ளே நுழைந்தால் வேலும் மயிலும் நம்மை பாதுகாக்கிறது. விநாயகப் பெருமான் நமக்கு முன்னின்று அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மூலவர் சன்னதி, முருகக் கடவுள் சுப்பிரமணிய சுவாமி சுய உருவில் நம்மை பார்க்கிறார். கவச உடையில் பார்க்கிறார். அலங்கார மூர்த்தி. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே. முருகப்பெருமானுக்கு 6 வெற்றிலையில் 6 விளக்கு ஏற்றி வணங்கினால் நினைத்தது நடக்கும். முருகனுக்கு விளக்கேற்றி ஒளியேற்றினால் நம் வாழ்வில் அவர் ஒளியேற்றுவார். வேலுக்கு, கந்தவேலுக்கு, வடிவேலுக்கு அபிஷேகம் நடைபெறும் போது பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம். வேலுக்கு அர்ச்சனை. பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் பாடிய போது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளும் சஷ்டி, கிருத்திகை போன்ற திரு நாள்களிலும் அர்ச்சனை நடைபெறும்.
पूषाजय संयम्याः पूषाजय हेमदर्शनम्याः पूषाजय मोहनम्याः औणैतरे संगीतम्याः शिवदे रविदेशम्याः முருகப்பெருமானுக்கு கவசம் அணிவித்த போது முதலாக கவசம் அணிவிக்கிறார்கள். கவசத்துடன் காட்சியளிக்கிறார் நமது சுப்பிரமணிய சுவாமி. சத்ரு சம்ஹாரத்தின் போது நடந்த நிகழ்ச்சி. சத்ரு சம்ஹார சத்ரு சம்ஹார அர்ச்சனை. விநாயக பெருமானுக்கு பாலாபிஷேகம். முருகப்பெருமானுக்கு திருமஞ்சன அபிஷேகம். சுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தன அபிஷேகம். வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கின்றார் நமது சுப்பிரமணிய சுவாமி. சரணம் ஷண்முக சரணம் சத்குருநாதா சரணம் 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 ஷண்முக சரணம் சத்குருநாதா சரணம் 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 ஷண்முக சரணம். இது மனம் பேசும் காவியம் யூடியூப் சேனலின் ஒரு சிறிய தயாரிப்பு. நன்றி, வணக்கம்.